அன்பு மாணவ செல்வங்களே, +2 படித்துவிட்டு கல்லூரியில் BBA என்னும் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி படித்தால் என்னென்ன வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி டாக்டர் எஸ் நாராயணராஜன் அவர்கள் நம்முடன் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நெல்லை கவிநேசன் என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் எஸ் நாராயணராஜன் அவர்கள் திருச்செந்தூர் ஆதித்தனார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் BBA ஹெட்டாக பணிபுரிந்து தற்பொழுது ஆதித்தனார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு செக்ரட்டரியாக பணிபுரிந்து வருகின்றார்கள். BBA படித்து முடித்துவிட்டு MBA படிக்க விருப்பப்படுகின்ற பலருக்கு நான் சொல்லுகின்ற தகவல்கள் ஒரு வழிகாட்டலாக அமையும். BBA படித்தால் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, எதிர்காலத்தில் நான் தொழில் தொடங்க முடியுமா அல்லது நான் மேற்படிப்பு படிக்க வேண்டுமா என்ற குழப்பங்கள் எல்லாம் +2 முடித்த மாணவர்கள் BBA படிப்பில் சேருவதற்கு ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு பலவித குழப்பங்கள் வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை தெளிவாக்க சில முக்கிய குறிப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். BBA படிப்பு என்பது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதன் சுருக்கம். அதாவது வணிக நிர்வாக சம்பந்தப்பட்ட படிப்பு. பிகாம் இருக்கிறது, ஒரு பக்கம் பிகாம் CA என்ற ஒரு படிப்பு இருக்கிறது. பிகாமிலே பலவிதமான பிரிவுகளும் இருக்கிறது. ஆனால் BBA என்பது என்ன என்பதை முதலில் தெரிய வேண்டும். 1971ஆம் ஆண்டு தான், அதற்கு பின்புதான் BBA படிப்பு தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. அதுவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தான் முதலில் BBA படிப்பை தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் 8 கல்லூரிகளில் இந்த BBA படிப்பு தொடங்கப்பட்டது. இந்த படிப்பை திருவனந்தபுரத்திலிருந்து திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியிலே பணியாற்றிய பேராசிரியர் அமரர் திரு ஜோசப் ராயப்பன் அவர்கள் அமெரிக்கா சென்று திரும்பி வந்த பின்பு இந்த படிப்பை இங்கு அறிமுகப்படுத்தலாம் என்கின்ற கருத்தை டாக்டர் கனகசபாபதி என்கின்ற முன்னாள் முதல்வர், ஆதித்தனார் கல்லூரி என்னுடைய மிகச்சிறந்த முதல்வராக இன்றும் கருதப்படுகின்ற அந்த பெரியவரிடம் சொல்லி இருக்கிறார்கள். அப்போது டாக்டர் கனகசபாபதி அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே சிண்டிகேட் உறுப்பினர். எனவே அவர் இந்த இளங்கலை வணிக நிர்வாகியல் படிப்பை நாம் தொடங்கலாம் என்கின்ற அந்த கருத்தை சொல்லி ஆரம்பத்தில் 8 கல்லூரிகளிலே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிலே ஒரு கல்லூரி திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி, அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கின்ற வஉசி கல்லூரி. இதுதான் தென் மாவட்டங்களில் உள்ள கல்லூரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல இடங்களில் BBA படிப்பு அப்போது இல்லை. தமிழகத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருந்தது. BBA என்றால் என்ன என்று பல மக்களுக்கு தெரியாமல் BA படிப்பை தான் BBA என்று எழுதியிருக்கிறார்களோ என்று கூட சிந்திக்கின்ற ஒரு காலம் இருந்தது. அப்போதெல்லாம் MBA ஒரு 3 அல்லது 4 நிறுவனங்களில் கூட தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இந்த சூழலில் உருவாக்கப்பட்ட படிப்பு MBA படிப்புக்கு நிகரான படிப்பாக இந்த படிப்பை கருதினார்கள். அதனால் தான் இந்த BBA படிப்பு இன்றும் முக்கியத்துவம் உள்ள படிப்பாக இருக்கிறது. +2 படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த படிப்பிலே பிசினஸ் கம்யூனிகேஷன் என்கின்ற வணிகம் தொடர்பான கடிதங்களை எழுதுவதற்கான ஒரு பயிற்சியினை வழங்குகிறார்கள். பிசினஸ் என்விரான்மென்ட் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. வணிக சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் அதிலே முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேலாண்மை சம்பந்தப்பட்ட அடிப்படை பிரின்சிபிள்ஸை தெரிவதற்கும் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடங்கள் எல்லாம் இந்த BBA படிப்பிலே இருக்கிறது. கேஸ் அனாலிசிஸ் முறையிலே ஒரு பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்கின்ற ஒரு ஆய்வுத்தன்மையை மாணவர்களிடம் உருவாக்கவும் இங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. இண்டஸ்ட்ரியல் விசிட் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு செமஸ்டருக்கு ஒரு முறை அருகில் உள்ள அல்லது தமிழகம், இந்தியாவில் உள்ள முக்கிய நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ப்ராஜெக்ட் ஒர்க் என்று ஒன்றை வழங்குகிறார்கள். அதன் மூலம் ஒரு திட்ட அறிக்கையை எவ்வாறு தயார் செய்வது என்பதை இந்த மாணவர்களுக்கு படிக்கின்ற காலத்திலேயே
கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டர்பிரினர்ஷிப் என்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதாவது தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட பாடம். ஒரு தொழிலை தொடங்குவது எப்படி, அந்த தொடங்குவதற்கு முன்பாக திட்ட அறிக்கை தயாரிப்பது எப்படி, அந்த திட்ட அறிக்கையிலே என்னென்ன முக்கியமான பகுதிகள் இடம்பெற வேண்டும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் நிதி சலுகைகளை பெறலாம், தள்ளுபடிகள் எங்கெல்லாம் கிடைக்கிறது, உங்களுக்கு என்னென்ன முறையிலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது, எந்தெந்த மத்திய அரசு நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகள் வழங்குகின்றன என்கின்ற அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பாடத்திலே கற்றுத் தருகிறார்கள். ஆக ஒரு பிபிஏ படிப்பு என்பது வேலைக்கு செல்பவர்களுக்கும் தொழில் முனைவோராக ஆவதற்கும் எதிர்காலத்திலே மேற்படிப்பாக MBA போன்ற படிப்புகளை படிப்பதற்கும் இது அடித்தளமாக இருக்கிறது. ஆக பிபிஏ படிக்கின்ற பொழுதே ஒரு மாணவன் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்கின்ற தன்னம்பிக்கையை அவன் வளர்த்துக் கொள்ள முடியும். கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தகவல் தொடர்பு திறமையை அவனால் வளர்த்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இன்டர்பர்சனல் ஸ்கில் அல்லது ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் என்று சொல்வார்கள். பிறரோடு எப்படி பழக வேண்டும், எப்படி மற்றவர்களோடு தங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு கலையையும் இங்கே கற்றுத் தருகிறார்கள். இது மட்டுமல்ல, நிறைய திறமைகளை, அதாவது அவருடைய கன்செப்ஷனல் ஸ்கில் என்று சொல்வார்கள், அந்த கான்செப்ஷனல் ஸ்கில் அந்த ஒரு இது. அது மட்டுமல்லாமல் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில், மேனேஜரியல் ஸ்கில், பொலிட்டிக்கல் ஸ்கில். ஒரு அரசியல் பின்னணி, அரசியலில் மட்டுமல்ல பிறரோடு பழகும் போது பல்வேறு அரசியல் அங்கே நடமாடும், அதையும் எப்படி சமாளித்துக் கொள்வது என்பதையெல்லாம் பிபிஏ படிக்கின்ற ஒரு மாணவன் கற்றுக்கொண்டு அவன் திறமை மிகுந்த மாணவனாக வெளியே வருகின்ற பொழுது பிபிஏ படிப்பை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக அல்லது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக, சேல்ஸ்மேனாக அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டராக பல்வேறு விதமான பணிக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெறும் பிபிஏ முடித்துக் கொண்டு மாணவருக்கு கூட 25,000 30,000 சம்பளம் ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 3 வருடத்திலே அந்த மாணவர் அல்லது மாணவியர் கண்டிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரியான முறையிலே நல்ல கல்லூரியிலே சேர்ந்து படித்தவர்கள் கண்டிப்பாக நல்ல வேலைகளை சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கல்லூரியிலே சேருவதற்கு முன்பு, பிபிஏ சேர்வதற்கு முன்பு மாணவர்கள் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அல்லது என் வீட்டுக்கு பின்னால் இருக்கிறது என்று கல்லூரியை தேர்ந்தெடுப்பதை விட, இந்த கல்லூரி எத்தனை ஆண்டுகள் கல்வி சேவையை செய்து வருகிறது, இதனுடைய நிர்வாகம் யாருடைய பொறுப்பிலே இருக்கிறது, இதனுடைய கல்லூரியினுடைய முதல்வர் யார், பிபிஏ துறையினுடைய தலைவர் யார், அங்கிருக்கின்ற பேராசிரியர்கள் யார் யார், அது மட்டுமல்லாமல் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், கட்டமைப்புகள், உள்கட்டமைப்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா, அங்கு ஆசிரியர்களுடைய திறமை, அவர்கள் எல்லாம் டாக்டர் பட்டம் பெற்றவர்களா, ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு அந்த துறையில் இருக்கிறதா, பிபிஏ துறையில் இருக்கிறதா, எத்தனை பேர்களுக்கு PhD வழிகாட்டல் மூலம் அங்குள்ள பேராசிரியர் வழிகாட்டி இருக்கிறார் என்கின்ற செய்தியை எல்லாம் திரட்ட வேண்டும். அதற்கு பதிலாக இங்கே ஃபீஸ் குறைவு, மார்க் குறைவானவர்களை எல்லாம் எடுத்து இங்கே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள், எனவே நான் இங்கே சேரப்போகிறேன் என்று ஒரு கல்லூரிக்கு சேர்ந்தால் மார்க்கு குறைவானவர், மதிப்பெண்கள் குறைவானவர்கள் எல்லாம் சேர்ந்து பழகும் போது அந்த பொது புத்தி என்று சொல்வார்களே, அந்த எண்ணம் தான் வந்து நமது பிள்ளைகளுக்கும் வந்து சேரும். அதே நேரத்தில் ஒரு நிறுவனத்தில், நல்ல கல்வி நிறுவனத்தில் படித்து மிக உயர்ந்த பதவியிலே ஆராய்ச்சியாளராக, மிக MBAவிலே மிகச்சிறந்த வல்லுநராக வருகின்ற ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த கல்லூரியில் படித்த உங்கள் பிள்ளைகள் அல்லது அந்த மாணவர்கள் மிகச்சிறந்த அளவிலே வெற்றியை பெற முடியும். மிகச்சிறந்த இந்திய குடிமகனாகவும் அவர்கள் திகழ முடியும். ஏனென்றால் ஆட்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய மனப்பாங்கை பாசிட்டிவாக, நேர்மறையாக மாற்றுகின்ற திறமை அந்த பிபிஏ துறைக்கு கண்டிப்பாக உண்டு. எனவேதான் கல்லூரியையும் துறையையும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு வேலை கிடைக்கும் என்றால் கிடைப்பது மிக எளிது. ஆனால் மிக முக்கியமான 2 காரணிகளை கருத்தில் கொண்டுதான் வேலையை வழங்குகிறார்கள். ஒன்று ஆப்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற திறமை, எபிலிட்டி ஆஃப் a person to do a particular type of work, that is called as
ஆப்டிடியூட், ஒருவருடைய திறமை. ஆனால் ஆட்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற மனப்பாங்கு மிகவும் முக்கியமானது. நம்ம கிராமத்தில் கூட சொல்லுவோம், ஆள் நல்ல திறமையானவன் தான், ஆனா புத்தி சப்பட்ட, அவன் புத்தி சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள். சில நேரங்களில் பார்த்தா ஆள் ரொம்ப தங்கமானவன், சூப்பரான ஆளு, ஆனா வேலை ஒரு இளவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இவனை வச்சு எங்க நம்ம காலம் தள்ளுறது அப்படின்னு சொல்லுவார்கள். அது கிராமத்திலே இது பழமொழியாகவும் கிராமத்து புறத்து பெரியவர்கள் சொல்வதையும் நான் பார்த்திருக்கிறோம். ஆக ஒரு வேலையிலே ஒரு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஆப்டிடியூட் சரியாக இருக்க வேண்டும், ஆட்டிடியூட் சரியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சரியாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது மட்டுமல்ல, செய்கின்ற தொழிலிலும் அல்லது வேலை பார்க்கின்ற இடங்களிலும் அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையை வளர்ப்பதற்கும் திறமையை வளர்ப்பதற்கும் தகுதிகளை சிறப்பாக மாற்றுவதற்கும் ஏற்ற இடமாக இருப்பது மிகச்சிறந்த கல்வி நிலையங்கள், குறிப்பாக MBA, BBA போன்ற படிப்புகளை வழங்குகின்ற அந்த துறை. அந்த துறையினுடைய பேராசிரியர்களை உடனே தொடர்பு கொண்டு அந்த கல்லூரியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அங்கு படிக்கின்ற மாணவர்களிடம் எப்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு எப்படி இருக்கிறது, எப்படி எதிர்காலத்திற்கு அவர்கள் வழிகாட்டல்களை வழங்குகிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த BBA நடத்துகின்ற அந்த நிறுவனத்தில் சேர்ந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிச்சயம் என்று சொல்லி எல்லோரும் சிறப்பான நிலையை அடைவதற்கு நல்ல கல்லூரியையும் சிறந்த பேராசிரியர்கள் கொண்ட கல்வி நிறுவனத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.